மேற்கோள் காட்டுனதுல, அறிக்கை பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் எலியாவினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு குறித்து காண்பிக்கிறார். நீ எலியாவை போல ஜெபிக்க ஆரம்பி. Hallelujah. That is where many of us are lacking. அங்கேதான் அநேகர் குறைவுபட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம், குறைவுடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏன்னா தானாய் சம்பவித்து விடும் என்று சொல்லி நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மாபெரும் மனுஷன் உட்கார்ந்து கொண்டில்ல, அவன் ஜெபிக்க முற்பட்டு புறப்பட்டு போகிறான். Hallelujah again. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை குறித்து தேவன் என்ன பேசி இருக்கிறார்? அதற்கு ஏற்றாற்போல் தேவன் என்னை வணைய வேண்டும், என்னை உருவாக்க வேண்டும், என் மனதை மாற்றணும், என்னுடைய சிந்தனைகளை மாற்றணும், என்னுடைய தவறான யோசனைகளை மாற்ற வேண்டும், என்னுடைய கருத்தியலை மாற்ற வேண்டும், என்னுடைய சித்தாந்தங்கள், என்னுடைய தத்துவங்களை மாற்ற வேண்டும் என்று நீ ஜெபத்திலே போராடலாம்.